Hi friends, welcome to GD Lasaris. In this video, we will talk about 3 years LLB honors, 3 years LLB affiliated, merit list or waiting list. Next step in the video clear. So, video skip panama video இந்த channel இன்னும் subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற notification bell ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வந்து பார்த்தலாம். இப்போ இந்த கட் ஆஃப்ல வந்து நீங்க மெரிட் லிஸ்ட்லயோ அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்லயோ இருக்கீங்கன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது அவங்க வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில்ல வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஓபன் ஆச்சுன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி மெரிட் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் சரி ஆன்லைன் கவுன்சிலிங் கட்டாயம் வந்து இந்த 18ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதிக்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்திருக்காங்க. 18ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பொறுமையாவே பண்ணலாம். அவசரப்பட்டு பண்ணி தப்பா பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கலனாலும் இப்போ உங்களுக்கு வந்து 5 days டைம் இருக்கு. இந்த 5 daysல வந்து உங்களுக்கு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து உங்க காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ போயிட்டு கேட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி அதற்கான ஃபார்மேட்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடியே அப்லோட் பண்ணி தப்பா பண்ணிட்டு மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன் எப்படி மிஸ்டேக்கை வந்து கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்காதீங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் இந்த கட் ஆஃப் இருக்கேன், நான் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்களே வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களா நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவிலுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 77.550 கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 77.550 கட் ஆஃப் உங்ககிட்ட இருக்கு. இதற்கு அதிகமாக உங்ககிட்ட இருக்கு. 78 இருக்கு, 77.555 இருக்கு. இதை விட எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருக்கு. இந்த கட் ஆஃப் இதை விட அதிகமான கட் ஆஃபே என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்னா இந்த 77.550 இருக்கு இல்லையா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் 1 வந்து கம்மியாக இருந்தாலும் சரி எக்ஸாம்பிளுக்கு வந்து 77.549 இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதா தான் கணக்கு. ஸோ இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கம்மியிலிருந்து இந்த 75.60 வந்து கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதா தான் கணக்கு. ஸோ நல்லா புரிஞ்சிக்குங்க. ஓகேங்களா? மறுபடியும் இதே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. உங்களுடைய கட் ஆஃபில் வந்து நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு மெயில் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு சண்டேன்றதால மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரொவிஷனலி அதாவது தற்காலிகமாக மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இந்த லிங்க்கில் போயிட்டு கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் பேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு மெயில் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறாங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்லோட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து இந்த பாக்ஸில் கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபார்மேட் அதற்கான சைஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட் தற்காலிக படம் வந்து சான்றிதழை பதிவேற்றினாலே போதும். ஓகேங்களா? டிகிரி சர்டிஃபிகேட்டை அல்லது வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். அதுக்குமான ஃபார்மேட்டு அதுக்கான சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வரவே இல்லை.
ஆனால் வந்து அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, தாராளமாக வந்து இவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கையில் வச்சுருக்காங்கன்ற பட்சத்தில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணி அதற்கான ஃபைலுக்கான நேம் கொடுத்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இல்லை ஒரு டாக்குமெண்ட் இல்லை, 2 டாக்குமெண்ட் இல்லை, கிளியராக இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 5 days டைம் இருக்குது. அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. 5 days டைம் இருக்குது இல்லையா? உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், உங்களுடைய யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட் அல்லது ஒரு செமஸ்டருக்கும் ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 6th செம் வரைக்கும் உங்ககிட்ட மார்க் ஷீட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, சிங்கிள் மார்க் ஷீட்டாக இருந்தாலும், அதாவது ஒரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் இல்லை, 6th செமஸ்டருக்கான சிங்கிள் மார்க் ஷீட்டும் கிடையாது, இல்லைனா வந்து ப்ரொவிஷனல் உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 daysல உங்கள் காலேஜ்லேயே யூனிவர்சிட்டிஸ்லேயே போயிட்டு அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்ற பட்சத்தில் உங்கள் காலேஜ் பிரின்சிபல் கிட்டேயோ அல்லது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்ட்ரோலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயோ வந்து இந்த அகாடமிக் இயர்லேருந்து இந்த அகாடமிக் இயர் வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த காலேஜில் தான் படித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்மேட் எழுதி சைன் வாங்கி சீல் வாங்கி அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். இது எந்த டைம்லனா உங்களால் இந்த 4 days நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, 5வது நாள் வந்து வேறு வழியே இல்லை, நான் வந்து இதை தான் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா எனக்கு வந்து சீட்டு கிடைக்காதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்மேட் ஒரு லெட்ரு வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 days வந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணி உங்களால் முடியல, காலேஜ்லேயும் கொடுக்க மாட்டாங்க, யூனிவர்சிட்டிலையும் கொடுக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் இந்த வழியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே போகாத நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து சைன் வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கேதர் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் சப்மிட் பண்ணிட்டோம், கன்ஃபார்மாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து காலேஜ் அலாட் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மேட் வாங்கி ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார்மேட் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்ற பொழுது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி லீவுன்றதால எதையும் கேட்க முடியல. நாளைக்கு வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லாத டாக்குமெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாருக்கிட்டலாம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்ற பட்சத்தில் மெயில் வரலனாலும் உங்களுக்கு லாகின் பண்ணால் ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பன் ஆன மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா தாராளமாக சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமா, கிளியராக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். மெயில் வந்திருக்கான்னு பாருங்கள், ஸ்பேம் மெயில் இருக்கா, ஜங்க் மெயில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். எதையும் மறந்துடாதீங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இதுவே வந்து ஆனர்ஸ்க்கும் பொருந்தும், இதே வந்து அப்ளைடடுக்கும் வந்து பொருந்தும். நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 18/8/2024 23/8/2024 இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் கவுன்சிலிங்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும். அப்படி நீங்கள் பண்ணலை, மறந்துட்டீங்க, இல்லை விட்டுட்டீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இந்த 23/8/2024 மேலே உங்களுக்கு வந்து இன்னும் 24, 25, 26 3 நாள் டைம் கேப் விட்டு 27/8/2024 அன்னைக்கு இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதற்கான வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டைமில் மேக் பண்ணி போடுறேன். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அந்த லாகின் பண்ணி பார்த்த உடனே அந்த காலேஜ் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் வந்து பார்த்துட்டு கீழே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்கும்.
அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை எவ்வளோ சம்திங் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ண பிறகு தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. காலேஜ் அட்மிஷன் அப்போ கண்டிப்பாக வந்து அதை கேட்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண பிறகு 27/8/2024, அதாவது நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்றைக்கே போயிட்டு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ 27/8/2024 29/8/2024 நீங்கள் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னா ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் 99% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க, அதுக்கான கட் ஆஃப் உங்ககிட்ட இருக்குதுன்ற பட்சத்தில் 50 வந்து கவர்மெண்ட்டாக இருக்கும், 50 வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இதில் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுடைய மெயிலையும் மொபைல் நம்பரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாகவும் மொபைல் SMS மூலியமாகவும் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. லா படிக்கிறன்ற ஒரு வெறித்தனத்தோடு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறதுலே எனக்கு தெரியுது. ஸோ விட்டுறாதீங்க, டைமை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லைனா இதை 5 டேஸ்க்குள்ளே கேதர் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்டே நான் வந்து கேட்டு சொல்கிறேன், யூனிவர்சிட்டி கிட்ட வந்து கேட்டு நாளைக்கு வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து 3 years LLBக்கு ஆனர்ஸாக இருந்தாலும் சரி அஃபிலியேட்டடாக இருந்தாலும் சரி மெரிட் லிஸ்ட்டில் அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.